வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆரம் ஹெர்பல். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஃபவுண்டர் டாக்டர் ராஜமுரளி இருக்காங்க. ஸோ இவங்க நிறைய விஷயங்கள் நமக்கு இயற்கை ரீதியாக டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது சிட்டு ஹேர் ஆயில் வாங்குறது எப்படி அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. www.rmherbals.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக சிட்டு ஹேர் ஆயில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸில் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இந்த ஆயிலை வாங்கி நீங்கள் நல்லா பயன்படுங்க. நம்ம எல்லாருமே இன்க்ளூடிங் நான் கூட பார்த்தீங்கன்னா ஹேர் கலர்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு தமிழ் பெண்ணோட அடையாளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருகருன்னு இருக்க அந்த கருப்பு கூந்தல் தான். ஸோ சிட்டு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் எப்படி கருகருன்னு கார்மேகம் போல கூந்தல் வரும்னு சொல்கிறீங்க? அது எப்படின்னாக்கா அதில் போடுற ஹர்ப்ஸ், தட் இஸ் த மெயின் ரீசன். என்னன்னா எதனால் உங்களுக்கு கருப்பு கலர் போகிறது, முதல்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தானே அது ஹேர் கலரிங்க்கு போகிறாங்க. எல்லாம் டைரக்ட்லி இட் ஓன்ட் கோ அது மாதிரி கிரேலாம் ஆகிறதில்ல, ஸ்லோலி. பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் அப்ளை கோயிங் இன் ஃபார் அமோனியா அப்படின்னா அது இட் பிகம்ஸ் மோர். அதுதான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் டை யூஸராக இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, த ஹோல் ஃபேமிலி, அந்த ஹோல் ஃபேமிலி எடுத்துக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னால் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர்கிட்டேருந்து இது இன்னொருத்தருக்கு அந்த சீப்பு வாட் எவர் மேபி அதுலேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அது இதுவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது. அவங்க யூஸ் பண்ண கோம்பை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை எதான இருந்ததுன்னா எல்லாருமே ஒரு குடும்பமாக இந்த ஆயிலை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். முதல் அதில் என்னென்ன போடுறோம் அப்படின்னாக்கா, சுருள் பட்டை, பிஞ்சு கடுக்காய், பளிங்கு சாம்பிராணி, ரோஜா மொட்டு, செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி, வெட்டி வேர், ஃபெனுக்ரீக், அதான் வெந்தயம், ஓமவல்லி இலை, மருதாணி, அது எல்லாம் தாண்டி பிஞ்சு கடுக்காவும் தலையில் எண்ணெய் வழியிறது அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று என்னென்னா அது கருகருன்னு மாற்றும், கலரை மாற்றுறது பிஞ்சு கடுக்கா மாற்றும், சுருள்பட்டை மாற்றும். இது ரெண்டுமே கலரை கொஞ்சம் மாற்றும். இதெல்லாம் தாண்டி கருப்பாக நல்ல டென்ஸ் ஹேர் வரத்துக்கு அதில் நாங்கள் போடுறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையே வாங்கி அதை வளர்த்தி அதுக்கப்புறமா அதில் போடுவோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் சேர்க்குற எல்லா மூலிகைகளுமா சேர்ந்து தான் எங்களால் இந்த அளவுக்கு ஒரு 100% ஒரு கேரண்டி கொடுக்க முடியறது. உங்களுக்கு டென்ஸ் பிளாக் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கறதுக்கு காரணம் இதில் போடுற எல்லா விதமான மூலிகைகள். மூலிகை அப்படின்னு பார்த்தா ஒவ்வொன்றுத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஒவ்வொரு இஷ்யூஸ், தலைமுடி சம்மந்தமான எல்லா இஷ்யூஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ எந்த இஷ்யூவும் இல்லாத ஃப்ரீ ஆஃப் இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் தலைமுடியை இந்த எண்ணெயை தடவிக்கிறதுனால கிடைக்கிறது. தென் இட் ஸ்டார்ட்ஸ் ஃபஸ்ட் அரெஸ்டிங் த ஹேர் ஃபால். முதல்ல அரெஸ்ட் பண்ணுறது ஹேர் ஃபாலை, அதுக்கப்புறம் கண்டிஷன் பண்ணுறது தலை ஸ்கேல்பை. ஸோ இது ரெண்டும் செட் ஆகும்போது தலைமுடி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டென்ஸ் வரும், திக்னஸ் வரும். எப்படி உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகும்னு சொன்னால், வென் இட் ஃபால்ஸ், ஒரு 3 ஃபாலிக்கிள் 5 ஃபாலிக்கிள் இருக்கிற இடத்துல அது 3ஆக மாறிடும். ஸோ ஃபாலிக்கிள்ஸ், நம்பர் ஆஃப் ஃபாலிக்கிள்ஸ் குறைய 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 அது கேப் வரும். ஸோ மோர் நம்பர் ஆஃப் நல்ல டென்ஸ் வரத்துக்கு மோர் ஃபாலிக்கிள்ஸ், மோர் க்ரோத், அந்த மாதிரி வரும்போது அது நீங்கள் உணர்வீங்க. இந்த ஆயிலை யூஸ் பண்ணி அது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஒரு 2-3 மாதத்தில் உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். ஸோ திஸ் ஃபீல் மேக்ஸ் யூ வெரி ஹாப்பி. ஓ மை ஹேர் ஃபால் இஸ் ஸ்டாப்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் வருதில்ல உங்களுக்கு. ஆமாம். See that feel எப்பவுமே சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு முடி கொட்டிகிட்டே இருக்கிறத பார்க்கும்போது ஒரே டென்ஷன் ஆகிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாளாக இதை விட ஜாஸ்தி ஆகிடுமா என்னோட தலைமுடி அப்படின்லாம் ஒரு ஃபீல் இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல், இல்லையா தலைமுடியெலாம் இப்படி கொட்டுறது, அதனால் நம்ம ஹேர் கட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ஹேர் கட் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் வேறு வேறு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி பண்ணிக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா யூ ஆர் unnecessarily making the hair fall more than what it was before. ஸோ ஹேர் ஃபாலை அரெஸ்ட் பண்ணி நல்ல டென்ஸாக வளர்ந்து அது கருகருன்னு கூந்தல் வளர்கிறதுக்கான எல்லா விதமான மூலிகைகளும் எண்ணெயில் நாங்கள் வெறும் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ மட்டும் ஆட் பண்ணுறதில்ல, நல்ல வெரைட்டியாக நல்ல குவாலிட்டியாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறோம். அதை தவிர கொஞ்சமாக விளக்கெண்ணெயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டென்சிட்டி வரத்துக்கு, அதில் அந்த கருப்பு கலர் வரத்துக்கு ஆலிவ் ஆயில் ஹெல்ப்ஸ் வெரி மச். ஜஸ்ட்டு
கரிசலாங்கண்ணி மட்டும் இல்லாமல் இந்த ஆலிவ் ஆயில், இந்த டென்ஸாக இருக்கிற ஒரு கேஸ்டர் ஆயில், இதை தவிர தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து அந்த எசன்ஸ் கிடைக்கும் பொழுது யூ கெட் த பெனிஃபிட் ஆஃப் ஆல் த டைப்ஸ் ஆஃப் ஆயில் அண்ட் ஆல் மூலிகை. என்னம்மா உங்களுக்கு இப்போ புரிஞ்சுட்டா? ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு மேடம். ஸோ மக்களே, அதாவது வந்து மேம் சொல்கிற மாதிரி நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து குறைச்சிடும். நமக்கு ஒரு நல்ல ஒரு பவுன்சியான ஒரு டென்ஸான ஹேர் இருக்கும் போது நமக்கே ஒரு கண்ணாடியில் பார்க்குறப்போ ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஸோ சிட்டு ஹேர் ஆயில் வாங்குங்க, நல்லா கருகருன்னு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் வரும். நன்றி மேம். நன்றி.